ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரும். நாம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இப்போ யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கிற ஒரு தெலுங்கு ஆக்ஷன் காமெடி படம் தான் ஆர்டிஸ்டா. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வெளில பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் லீடிங் ரோலில் நித்தின், காஜல் அகர்வால் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரகுவரன்லாம் லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் 2008 எடுக்கப்பட்ட படம். இப்போ தமிழ் டப்பிங்கோட யூடியூப்பில் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ படம் பார்க்கலாமா இல்லையா அப்படிங்கிறத இந்த வெளில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். படத்தில் வர நம்ம ஹீரோ நிதின், இவர் ஊருக்குள்ளேயே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன்னு சொல்லப்படுறார். லயன் ராஜேந்திரனோட கடைசி பையனா வாராப்ல. ஸோ வேலை வெட்டிக்கெலாம் போகாமல் ஊர் சுற்றிட்டு இருக்க ஒரு ஆள். அப்படி எதர்ச்சியாக நம்ம காஜல் அகர்வாலை வெளியில் வச்சு மீட் பண்ணுறாங்க. மோதலில் ஆரம்பிக்கிற இவங்களோட சந்திப்பு காதலில் வந்து கொண்டு போய் முடிகிற நேரத்தில் வந்து இவங்க வீட்டில், அதாவது நம்ம நித்தின் வீட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு பொண்ணு பார்க்குறேன், அதாவது ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட டைப் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸ் மேன் தான் நம்ம ரகுவரன். ஸோ அவரோட பொண்ணாக தான் வர்றவங்க நம்ம காஜல் அகர்வால். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வெளியில் காதல் பண்ணிக்கிட்டாலுமே இப்போ வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது, இவங்க அப்போ ரெண்டு பேருக்குமே பார்த்து வச்சிருக்க வரன் இவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்னு. ஸோ மீட் பண்ணிக்கிட்டாங்க, ரெண்டு பேருக்குமே நல்லா தான் போகுது, இனிமேல் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அப்படிங்கிற நேரத்தில் தான் இவங்க அப்பா ரெண்டு பேருக்குள்ளுமே ஒரு பிரச்சனை உண்டாகுது. நம்ம ரகுவரன் டொபாக்கோ பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவோட அப்பா அது வந்து மக்களுக்கு கெடுதல், அது வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ண. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடக்கிற சம்பவங்கள் என்ன, இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சா இல்லையா, அதுக்குள்ளே நடக்கிற அந்த ட்ராஜடி ட்ராமா தான் இந்த படத்தோட மீதி கதைனே சொல்லலாம். இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம தமிழ் சினிமாவில் வந்தால் படிக்காதவன் படத்தில் இருந்து இப்போ வந்த வாரிசு படம் வரைக்கும் எல்லா படத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாயல் இந்த படத்தில் கண்டிப்பாக வீசும். அந்த மாதிரி படத்தில் இருக்கிற ஒவ்வொரு சீன்ஸுமே நம்மளுக்கு ஏதோ ஒரு படத்தோட ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக ஃபீல் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த படத்தோட கதை எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் அதை தாண்டி இந்த படம் 2008 எடுக்கப்பட்ட படம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமாவை தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அதனாலே என்னமோ படத்தில் வந்து இந்த ட்விஸ்ட் அண்ட் டான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே முடியாது. அடுத்த அரை மணி நேரம் அப்புறம் இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற சீனை கூட உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால இந்த படம் வந்து ரொம்ப போரிங்காக கண்டிப்பாக ஃபீல் ஆகலாம். தென் லவ் போர்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம நித்தின் அண்ட் வந்து காஜல் அகர்வால் இவங்களோட லவ் ட்ராக் எல்லாமே நல்லா இருந்தாலுமே அந்த 2008 பீரியடில் இது பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். பட் இப்போ கரண்டில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல அந்த சீன்ஸ் எல்லாமே. அதே மாதிரி தான் ஹியூமர் போர்ஷன்ஸுமே அந்த பீரியடில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாலே போதும், ஹியூமர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆயிரும். ஆனால் இப்போ வந்து இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே வந்து ஹியூமர்ஸ் ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் எனிவேஸ் படத்தோட தமிழ் டப்பிங் நீட்டாக இருக்கனால ஒரு ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு ஆவரேஜ் ஆக்ஷன் ட்ராமா. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள், படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.1 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.